என்னாச்சுக்கா? நீ இன்னும் அதை மறக்கலையா? எப்படி லீலா மறக்க முடியும்? அவங்க என்ன பார்த்து பேசின பேச்செல்லாம் நினைக்கும் போது என் உடம்பெல்லாம் பதறுதுடி. அக்கா, அவங்கதான் நாக்குல நரம்பு இல்லாம பேசிட்டு போயிட்டாங்க. அத போய் நினைச்சுக்கிட்டு இருந்தா அது நமக்கு தாங்க அசிங்கம். நடந்தத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. அதுதான் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு நல்லது. உனக்கு ஒரு நல்லது நடக்கணும் தான் ஆதரவா வந்து அவரை வீட்டுக்குள்ள அனுமதிச்ச. ஆனா இப்படி நமக்கே அவமானத்தை தேடி தரணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி. அக்கா, மானமும் அவமானமும் நம்ம மனசாட்சிக்குதான். அது மத்தவங்க தீர்மானிக்கிறது இல்ல. அப்பா இருக்கிற வரைக்கும் நானும் அப்படி தாண்டி தைரியமா இருந்தேன். ஆனா இப்ப யாருமே இல்லாம அனாதையா நிக்கும் போது தாண்டி மத்தவங்களுக்காக பயந்து வாழ வேண்டியதா இருக்கு. அக்கா, நீ சொல்ற மத்தவங்க நாம சிரிக்கும் போது சிரிப்பாங்க, நாம அழும்போது அழ மாட்டாங்க. அவங்கள நினைச்சு நீயே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? அழறதும் சிரிக்கிறதும் நம்ம வீட்டுக்குள்ள தாண்டி. ஆனா நாம அடுத்தவங்க பார்வைக்கு மரியாதையா வாழ்ந்து தானடி ஆகணும். வாழ்ந்துதான் ஆகணும் நீ சொல்றல, அந்த வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. நடந்ததை மறந்துட்டு நடக்க போறத என்ன? சரி, நீ சாப்பிட்டியா இல்லையா? நீ எங்க சாப்பிட்டுருக்க போற? சரி வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்ல வேண்டாம், நீ போய் சாப்பிடு. வாக்கா. வேண்டாம் லீலா. இல்லங்க கண்மணி, என்னாச்சு உனக்கு? போன்லயே அப்படி பேசுன? ஏதாவது ப்ராப்ளமா? யாராவது பணம் கேட்டு தொந்தரவு பண்ணாங்களா? எங்களை யாரும் தொந்தரவு பண்ணல. இத பாருங்க, எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். இனிமே எங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. கண்மணி, நீ ஏன் இப்படி பேசுற? உங்க குடும்பத்துல ஒருத்தனா தானே நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் இப்படிலாம் பேசுற? இத பாருங்க, எங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நாங்க மான மரியாதையோட வாழணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இனிமே இந்த வீட்டு பக்கம் வராதீங்க. கண்மணி, என்னாச்சு உனக்கு? ஆண்டவன் மனுஷ ரூபத்துல வந்து உதவி பண்ணுவான்னு சொல்லுவாங்க. நாங்க ஆதரவு இல்லாம நின்னப்போ நீங்க செஞ்ச உதவிய அந்த ஆண்டவன் செஞ்ச உதவியா தான் நாங்க பார்த்தோம். உங்களை அந்த ஆண்டவனா தான் நாங்க நினைச்சோம். ஆனா அதுவே என்ன இப்படி அசிங்கப்படுத்தும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ அசிங்கப்பட்டியா? என்ன சொல்ற? இத பார், எனக்கு எதுவும் புரியல, தயவு செஞ்சு சொல்லு. நீங்க இங்க வந்துட்டு போறத பார்த்து அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் தப்பா பேசுறாங்க. அவங்க வாய முடணும்னா நீங்க இங்க வராம இருக்கிறது தான் நல்லது. அவங்களுக்காக நீங்க ஏன் பயப்படுறீங்க? அவங்களுக்காக நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அவங்கள பார்த்து நாங்க பயப்படலங்க. ஆனா அவங்க வாழ்ற சமுதாயத்துல தானங்க நாங்களும் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க மேல எந்த பழிபாவமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பயந்துட்டு இருக்கேன். இத பார் கண்மணி, நீ பேசுறத பார்த்தா இங்க என்னமோ நடந்திருக்கு. எதையோ என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நீ மறைக்கிற. என்ன நடந்ததுன்னு சொல்லு. உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. தயவு செஞ்சு இங்க வராதீங்கன்னு சொன்னா புரிஞ்சுக்கோங்களேன். இல்ல கண்மணி, என்ன நடந்ததுன்னு நீ சொல்லித்தான் ஆகணும். அக்கா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ எதுவுமே பேசாம இருந்தா எப்படி? எதுக்கு மறைக்கிற? என்ன நடந்ததுன்னு சொல்லு. சொல்லுக்கா. லீலா, தயவு செஞ்சு நீயாவது சொல்லு, என்ன நடந்தது? சொல்றேன், ஆனா அதுக்கப்புறமாவது நாங்க ஏன் இப்படி சொன்னோம்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். லீலா, நீ உள்ள போ. எதுவும் சொல்ல தேவையில்ல, போ உள்ள. அக்கா, நான் சொல்லிதான் ஆகணும். இன்னைக்கு காலையில உங்க ஒய்ஃப் எங்க அக்காவை பார்த்து ரொம்ப கேவலமா பேசிருக்காங்க. ஒரு பொம்பளைன்னு கூட பார்க்காம எவ்வளவு அசிங்கமா பேசிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களை எங்க வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னதுக்கு இதுதான் காரணம். போதுமா? கிளம்புங்க. கண்மணி, நந்தினி உங்ககிட்ட அப்படி பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா ஒண்ணு, உங்க அப்பாவுக்கு நான் பட்ட நன்றி கடனுக்காக யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன்.
ஏன் நீயே என்னை அவமானப்படுத்தினாலும் நான் இங்க வருவேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. வரேன். அக்கா, கண்மணியை போய் பாத்தியா? கண்மணியா? அது யாரு? ஏய் வேண்டாம், என்கிட்ட விளையாடாத. இன்னைக்கு நீ கண்மணி போய் பாத்தியா இல்லையா? பார்த்தேன். பார்த்தது மட்டும் இல்ல, 4 கேள்வி நாக்கு புடிங்கிற மாதிரி கேட்டுட்டு தான் வந்தேன். ஏண்டி அப்படி பண்ண? நடு ரோட்ல கண்மணி அப்படி பேசினா அவங்க மனசு என்ன பாடுபடும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நான் ஏன் அவளை பத்தி யோசிக்கணும்? அவ என் வாழ்க்கைய பத்தி யோசிச்சிருந்தா நான் அப்படி நடந்திருப்பனா? நந்தினி, என்ன ரொம்ப டென்ஷன் படுத்துற. நான் ஒண்ணும் உங்களை டென்ஷன் படுத்தலங்க. நீங்க தான் என்னோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கீங்க. ஏய், தன்னோட புருஷன் வேற ஒருத்தியோட புள்ளைக்கு அப்பனா இருக்கிறத நான் மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணுமே விரும்ப மாட்டா. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏய், ஏண்டி அங்க போய் அப்படி பேசுறேன்னு கேட்டா நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கும் அவளுக்கும் தப்பான உறவு இல்லாமலா அவ போன் பண்ணி பேரண்ட்ஸ் டே மீட்டிங்க்கு வர சொல்றா? ஏன் பேசாம இருக்கீங்க? உங்களை தான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு ஏன் கூட கோயிலுக்கு வரதுக்கு உங்களுக்கு நேரம் இல்ல, ஆனா அவ வீட்டுக்கு போறதுக்கு மட்டும் நேரம் கிடைச்சதா? நந்தினி, சொல்லுங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசாத. அது நல்லதுக்கு இல்ல. நீங்க பண்றதாங்க நல்லா இல்ல. ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு தினமும் அவ வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களே, இது என்ன நியாயம்? நீங்க அடிக்கடி இந்த வீட்டுக்கு போயிட்டு வரீங்கன்னா எந்த தப்பான உறவும் இல்லாமல போறீங்க? உங்களுக்குள்ள எந்த தப்பான உறவும் இல்லன்னா ஏன் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? உங்ககிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். முடியாது. நான் உங்க பொண்டாட்டி. என்னோட வாழ்க்கையில எந்த பொம்பளை குறுக்கிட்டாலும் நான் கேட்பேன், கேள்வி கேட்பேன். இனிமே நீங்க அவளை பார்க்க போனீங்க, அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். அவ்வளவுதான். ஏண்டி, பண்றதையும் பண்ணிட்டு என்கிட்டயே எதுக்கு பேசுறியா? என்ன நீங்க கொன்னே போட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கும் அவளுக்கும் தப்பான உறவு இருக்கு இருக்கு இருக்கு. ஏய், என்னடி சொல்லிக்கிட்டே இருக்க நீ? பேசிக்கிட்ட போற. நிறுத்து. நிறுத்து. ஐயோ, ரொம்ப திமிரு ஜாஸ்தியா இருக்கு. திமிரு அடக்கணும் முதல்ல. அடிக்காதீங்க. டேய் அசோக், நிறுத்துடா. நிறுத்துடா. டேய் அசோக், என்னடா காரியம் பண்ற? தாலி கட்டின பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கிற வெக்கமால உனக்கு? பெரியப்பா, அவ பேசுறது கேட்டா நீங்களே சும்மா இருக்க மாட்டீங்க. அப்படி என்னடா தப்பா பேசினா? எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும். இந்த மாதிரி கை நீட்டி அடிக்க கூடாது. பெரியப்பா, அது வந்து புருஷன் பொண்டாட்டி சண்டைனா 4 செவத்துக்குள்ள இருக்கணும். என்னடா குடும்பம் நடத்துறீங்க? நீங்க 2 பேரும் போடுற சண்டையில குழந்தையோட எதிர்காலம் பாதிக்கப்படும்னு நான் எவ்வளவு தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன். ஏன்டா கேட்க மாட்டேங்கிறீங்க? பெரியப்பா, அவ எதுக்கு எடுத்தாலும் என் மேல சந்தேகப்படுறா பெரியப்பா. நான் உண்மையதான் மாமா சொல்றேன். கண்மணிங்கிற பொம்பளை வீட்டுக்கு இவர் அடிக்கடி போயிட்டு வராரா இல்லையான்னு கேளுங்க. யாரா அந்த கண்மணி? பெரியப்பா, கண்மணி நம்ம ஆபீஸ்ல வேலை பார்த்தவரோட பொண்ணு பெரியப்பா. அவர் ஒரு விபத்துல இறந்துட்டாரு. இப்போ அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது. அந்த அந்த குடும்பத்துக்கு கம்பெனி சார்பா ஹெல்ப் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்களே சொல்லுங்க பெரியப்பா. இத பாருமா நந்தினி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. குடும்பத்துல ஒரு முறை சந்தேகம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல நிம்மதியே இருக்காது. 2 பேருக்கும் தான் சொல்றேன், குடும்பமே சின்ன பின்னமாயிடும். நம்பிக்கை தாமா வாழ்க்கை. புருஷன் பொண்டாட்டியை நம்பணும், பொண்டாட்டி புருஷனை நம்பணும். இனிமேலாவது அவன் மேல சந்தேகப்படாம இரு. என்ன, இந்த வீட்லயே 1008 பிரச்சனைகள் இருக்கு, புரியுதா? இந்த வீட்டுக்கு வந்த மருமக செத்து போயிட்டான். கௌதம் இன்னும் கோமா ஸ்டேஜ்லயே இருக்கான். என் தம்பி செய்யாத குத்தத்துக்காக ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். இந்த லட்சணத்துல நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே இந்த மாதிரி. இனிமையாவது சண்டை சச்சரவெல்லாம் நிறுத்திட்டு சந்தோஷமா எப்படி வாழணுங்கிற வழியை பாருங்க.
இப்போ நடந்த பிரச்சனையை வச்சு பார்த்தா அசோக் சார் இனிமே கண்மணி வீட்டு பக்கமே போக மாட்டார் போல இருக்கு. அவர் அப்படி போலன்னா நம்ம வருமானம் பாதிக்கும். இதை இப்படியே விடக்கூடாது. உடனே கண்மணியை பார்க்கறது நமக்கு நல்லது. கண்மணி, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இருக்கு. உன்னை பார்க்கலான்னு தான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருந்தேன். நல்ல வேலையா உன்னை வழியிலே மீட் பண்ணிட்டேன். உன் மேல எந்த அளவுக்கு மோகமும் ஆசை இருந்திருந்தா கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிப்பான். சும்மா சொல்லக்கூடாது. அசோக்க நல்லாவே உன் முந்தானையில மயக்கு வச்சிருக்க. சபாஸ். ஹேய், அசிங்கமா பேசாத. ம், சேச்சா, நான் அசிங்கமா பேசுவேனா? கல்யாணம் ஆகி 10 வருஷமா அன்பா பாசமா குடும்பம் நடத்திட்டு இருந்த சந்தோஷமான தம்பதிய உன் அம்சமான அழகால சூப்பரா பிரிச்சுட்ட. நான் ஒன்னும் பிரிக்கல, நீதான் தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. நான் ஒன்னும் தப்பு தப்பா பேசலடி, சரியா தான் பேசுறேன். அசோக் பொண்டாட்டி உன்னை பத்தி கேள்வி மேல கேள்வி கேட்டப்போ அசோக்கு எங்க இருந்துதான் கோவம் வந்துச்சுன்னே தெரியல. கண்மணி, அன்னைக்கு உனக்கு மவுசு அதிகம்னு சொன்ன, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு இப்பதான் தெரியுது. உங்க 2 பேர் மேலையும் அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அது தெரிஞ்சுதான் அவரை வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிட்டேன். என்னடி சொல்ற? ஆமா, எங்க அப்பா பண்ண உதவிக்காக அவர் மனசுல எந்த களங்கமும் இல்லாம எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவங்க வைஃப் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேசிட்டாங்க. அவர் இனிமே என் வீட்டுக்கு வந்து அவமானப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் தப்பா பேசுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவர் இனிமே என் வீட்டுக்கு வரவேணான்னு சொல்லிட்டேன். என்னடி இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? அவ வீட்டுக்கு வரணும், அப்பதானே எனக்கு வருமானம். இல்லனா எந்த வருமானமும் இல்லாம நான் கஷ்டப்பட வேண்டியது வந்துருமே. ஓ சுயநலத்துக்காக நாங்க எல்லாரும் அவமானப்படணுமா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கு வெக்கமா இல்ல? ஏ, நான் உன் புருஷன்டி. நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ இப்படி பண்றதுலயும் அவமானப்படுறதுலயும் தப்பே இல்ல. எல்லாரும் மாதிரியும் வாழ்ந்தோம் செத்தோன்னு இல்லாம உன் பேரு வரலாறுல இடம் பெறணும். அப்போ உனக்கு யாரு எப்படி போனாலும் கவலை இல்ல, ஆனா உனக்கு பணம் மட்டும் வந்தா போதும், அப்படித்தானே? எனக்கு மட்டும் இல்ல கண்மணி, எல்லாருக்குமே பணம் தான் முக்கியம். அது இருந்தாதான் சந்தோஷம். அதனால முடிவா சொல்றேன், அசோக் பழையபடி உன் வீட்டுக்கு வந்துட்டு போகணும். அப்படி அசோக் வரலனா அப்புறம் நான் என்ன செய்வேன்னு உனக்கு தெரியும்ல. நீ எது நடக்க கூடாதுன்னு பயந்துட்டு இருக்கியோ அது நடந்துரும். அசோக் அவமானப்படுற மாதிரி நான் ஏதாவது பண்ணிருவேன். அதனால அசோக் உன் வீட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே போ. புருஷன் பேச்ச கேப்பன்னு நினைக்கிறேன். நினைக்கிறதன நீ கேப்ப. என் கண்மணி பத்தி எனக்கு தெரியும். வரட்டுமா? பாய். മോളെ ഇരിക്കെ. മോനെ, ഡോക്ടർ എന്ത് പറഞ്ഞു? ഒന്നുമില്ലമ്മേ, പ്രശ്നമൊന്നുമില്ലെന്നാ പറഞ്ഞ. മോളെ കിടക്ക. മെതുവ പടുത്തുക്കോ. മോനെ, ഡോക്ടർ എന്താ പറഞ്ഞത്? ഭയപ്പെടാനൊന്നുമില്ലമ്മേ,
എക്സ്റേ സ്കാന് എല്ലാം എടുത്തു, ഫുൾ ചെക്കപ്പ് ചെയ്തമ്മേ. ആ കുട്ടിക്ക് അംനീഷ്യ ആണെന്നാണ് ഡോക്ടർ പറയുന്നത്. അമ്മേ, അംനീഷ്യ എന്ന് പറഞ്ഞാൽ പഴയ കാര്യങ്ങളൊക്കെ മറന്നു പോവുക, പേടിക്കേണ്ട കാര്യമൊന്നുമില്ല. അത് തന്നെയല്ലേ നമ്മുടെ വൈദ്യരും പറഞ്ഞത്. അപ്പൊ നീയല്ലേ പറഞ്ഞത് നാട്ടുവൈദ്യൊന്നും വേണ്ട, ഹോസ്പിറ്റലിൽ കൊണ്ടുപോവാന്ന്? വിശ്വാസമില്ലാഞ്ഞിട്ടല്ല അമ്മേ, രോഗം എന്താണെന്ന് നമുക്ക് അറിയണ്ടേ, അതുകൊണ്ടാണ് ഹോസ്പിറ്റലിൽ പോയത്. അതിരിക്കട്ടെ, അവളുടെ അസുഖം പെട്ടെന്ന് മാറുവോ? അമ്മേ, നമ്മുടെ ഊരിൽ ട്രീറ്റ്മെന്റ് എടുത്താൽ ശരിയാവുമെന്ന് എനിക്ക് തോന്നണല്ലേ. ചെന്നൈ കൊണ്ടുപോയി ചികിത്സിപ്പിച്ചാൽ ചിലപ്പോൾ ഗുണമാകുന്ന എനിക്ക് തോന്നുന്നത്. ചെന്നൈക്ക് കൊണ്ടുപോവാനോ? നീ എന്താ ഈ പറയുന്നത്? നമ്മൾ എങ്ങനെ പോകും? അഞ്ജലിക്ക് സ്കൂളിൽ പോകണ്ടേ? ഞാൻ കൊണ്ടുപോകും. നീയോ? അമ്മേ, അമ്മ ഓർക്കുന്നുണ്ടോ അന്ന് അവളെ തമിഴ് പത്രം കണ്ടിട്ട് വലിച്ചു കയറിയത്? ഉം. എന്റെ ബലമായ സംശയം അവൾക്ക് തമിഴ് അറിയാവുന്ന, ഒരു പക്ഷേ അവളുടെ വീടും തമിഴ്നാട്ടിലായിരിക്കും. ആ കുട്ടിയെ സംബന്ധിച്ചിട്ടുള്ള ഏതോ ഒരു വിഷയം ആ പത്രത്തിലുണ്ടായിരുന്നു, അതുകൊണ്ട് അവൾ അങ്ങനെ ചെയ്തത്. അതുമാത്രമല്ല അമ്മേ, എനിക്കും ചെന്നൈയിലല്ലേ ജോലി, അവിടെ നല്ല ഹോസ്പിറ്റലുണ്ടല്ലോ, ഞാൻ അവളെ അവിടെ കാണിച്ച് ട്രീറ്റ്മെന്റ് കൊടുത്തോളാം. അതുകൊണ്ടല്ല മോനെ, നീയാണെങ്കിൽ കല്യാണം കഴിക്കാത്ത പയ്യനാ, അവളും കല്യാണം കഴിച്ചിട്ടില്ലെന്ന് തോന്നുന്നു. നീ അവളെ കൂട്ടിക്കൊണ്ടു പോയാ നാട്ടുകാര് വല്ലതും പറയില്ലേ? അതാണ് എനിക്ക് പേടി. അമ്മയെ നാട്ടുകാർ അങ്ങനെ പലതും പറയും. അവളുടെ അസുഖം മാറിക്കഴിഞ്ഞാൽ അവളുടെ മാതാപിതാക്കളെ നമുക്ക് ഏൽപ്പിച്ചുകൂടെ? അതിനെന്താ അമ്മ മടി കാണിക്കുന്നത്? നീ പറയുന്ന ഒക്കെ ശരിയാണ്. എന്നാലും അമ്മേ, നമ്മൾ അവളെ ചെന്നൈ കൊണ്ടുപോയി യാദൃശ്യമായി അവളുടെ ബന്ധുക്കളെ കണ്ടാൽ നമുക്ക് അവളെ തിരിച്ചേൽപ്പിക്കാലോ. അതുകൊണ്ട് അമ്മേ, പറ്റുകയില്ലെന്ന് പറയരുത്. അതുപോട്ടെ, നീ എപ്പോഴാ മോനെ ചെന്നൈക്ക് പോന്നേ? ഇന്നൊരു 2 നാൾ കഴിച്ച് കിളമ്പലാന്നിരിക്ക്. പിന്നെ ഒരു കാര്യം നീ പ്രത്യേകം ശ്രദ്ധിക്കണം, അവക്കൊന്നും അറിയാത്ത കുട്ടിയാണ്. നീയാണെങ്കിൽ ഒറ്റയ്ക്ക് വേണം താമസം. വളരെ സൂക്ഷിച്ചു വേണം ഇത് കൈകാര്യം ചെയ്യാൻ. ശരിമ്മ. മോനെ, ഞാൻ ആഹാരം എടുത്തു വെക്കാം, വന്ന് കഴിക്കേ. ശരി.